மதுரையில் நான் பஸ் ஸ்டாண்டில் மிஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ. எவ்வளோ நாள் ஆச்சு மிஸ் ஆகி? எப்போ மிஸ் ஆச்சுன்னா டிசம்பரா? எங்கே மிஸ் ஆச்சு சார்? எப்போ மிஸ் ஆச்சா? 2 மாதம். புக்கார் எங்கே கொடுத்துருந்தீங்க? டவுனில். ஓகே. சிவகங்கை மாவட்ட காவல்துறையிலிருந்து சைபர் கிரைம் மூலமாக 104 செல்ஃபோன் காணாமல் போன செல்ஃபோனை கண்டுபிடித்து இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ஒப்படைத்தார்கள். அதன் மதிப்பு 18,63,000 ரூபா. இப்போ வந்து சிஇஐஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர்னு ஒரு போர்ட்டல் வந்திருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் வந்து நம்ம மொபைல் காணாமல் போன மொபைலை பொதுமக்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். முந்திலாம் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சைபர் செல்லுக்கு அனுப்பி ஐஎம்இ ட்ரேசிங்கில் போட்டு ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடரையும் நாங்கள் பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து கன்சர்ன் ஸ்டேஷனில் கொடுத்த உடனே இந்த சிஇஐஆர் போர்ட்டலில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா மனு ரசீது காவல் நிலையத்தில் மனு ரசீது வாங்கணும். அந்த மனு ரசீதையும் ஸ்கேன் பண்ணி போட்டோம்னா எந்த சர்வீஸ் இந்த காணாமல் போன செல்ஃபோனை வந்து ஏதாவது நபர்கள் வேறு சிம்மை போட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த உடனே அந்த செல்ஃபோன் ஐஎம்இ நம்பர் பிளாக் ஆகிட்டு எந்த நம்பரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் காவல் நிலையத்துக்கும் வந்து தகவல் வந்துடும். நம்ம உடனே போய் கண்டுபிடிச்சி அந்த செல்லை மீட்டுடலாம். இது வந்தது பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அவங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அவங்க காணாமல் போன கண்டுபிடிச்ச கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது மூலம் பொதுமக்கள் நல்லா பயனடையலாம்.